ஓம் நமச்சிவாய. கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்முடைய பூர்வ ஜென்ம பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிறவியில் நம்ம எந்த கிரக அமைப்பில் பிறந்தோம், பூர்வ ஜென்ம பலன்கள் இந்த பிறவியில் நமக்கு எப்படி செயல்பட போகுது, எந்தெந்த கிரக அமைப்புகள் நமக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும், எந்தெந்த கிரக அமைப்புகள் யோகங்களை அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது, அதுபோல் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வரணும், புகழை அடையணும், செல்வங்களை அடையணும்னா அதற்கான ஒரு பரிகாரம், இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையில் இருக்கும், ஒரு பாதை தெரியாத கண்ணை கட்டிக்கிட்டு போகிறது மாதிரி இருக்குது இந்த உலகத்தில். அப்போ நமக்கான பாதை, அந்த வெளிச்சம் எங்கேயாவது தெரியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களை கையை பிடிச்சி அந்த பாதையை காட்டக்கூடிய ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த வலிமை இந்த வீடியோவுக்கு உண்டு. ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்கோம், ஒரு குட்டி கதை. அந்த கதையை கேட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை என்ன, இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், இந்த பிறவிக்கான பலன் என்ன அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. அதுபோல் இந்த பிறவி எதற்காக நம்ம எடுத்தோம், அதற்கான பலன்கள் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்பிக்கை உள்ளவங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். 30லேருந்து 40 நிமிஷம் போகும். காலம் பொன் போன்றது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த 40 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோவை பார்க்க போயிடலாம். ஏன்னா 40 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் என்ன கமெண்ட்ஸில் திட்டுறதை விட அதுக்கு முன்னாடியே இந்த ஜோதிடம்னா என்ன, இந்த பரிகாரங்கள்னா என்ன, நம்முடைய பூர்வ ஜென்ம பலன்கள், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றதே நம்முடைய கர்மா அப்படின்லாம் புரிஞ்சிக்க விரும்பாத நண்பர்களும் தோழிகளும் உடனே ஸ்கிப் பண்ணிட்டு விலகிடுங்க. ஏன்னா அன்போடு கேட்குறேன், நேரத்தை வீணடிக்காதீங்க. காலம் பொன் போன்றது. அதாவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ பொன் போன்றது, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு காலம் பொன் போன்றது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கன்னிராசி நண்பர்கள் நட்பை சேர்ப்பதில் வல்லவர்கள். நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இனம் கன்னிராசி. எந்த ஒரு விஷயத்திலையும் நட்பை தேடும். நிறைய நண்பர்கள் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சனியும் சுக்கிரனும் இந்த ராசி நண்பர்களுக்கு தோழிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த கிரக அமைப்புகளால் நிறை மனதோடு வாழக்கூடிய வாழ்க்கையும் அமையும். அதுபோல சுக்கிரன், சனி, புதன் இந்த கிரகங்களுடைய தசைகள் நடக்கும்போது உங்களது அத்தனை தேவைகளும் வாழ்க்கையில் பூர்த்தியாகும். இந்த தசைகள் நடக்கும்போது மிக மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது உங்கள் கையில். கிரகத்தோடைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுடைய வேலை. அந்த வாய்ப்புகளை விட்டு விடாமல் பயன்படுத்தி கொள்வது. முழு தேவைகளும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த தசைகளில் நடக்கும். அதுபோல் ராசி சக்கரத்தின் 6வது ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன், புத்திக்காரகன், சிந்தனைக்கு அதிபதி, அறிவாளிகளுடைய கட்சி இந்த புதனுடைய கட்சி. அதனால கன்னிராசி நண்பர்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகள். பார்க்குறவங்களுக்கு வேணா கையாளாகாதவர்கள், கொஞ்சம் அறிவில் குறைந்தவர்கள், கோபமே இவங்களுக்கு வராது, பெண் தன்மை உடையவர்கள் அப்படின்னு வேணா நினச்சிக்கலாம். இவர்களை மாதிரி ஒரு விஷயத்தில் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது எந்த ராசிக்காரர்களும் இல்லை. அதுதான் கன்னிராசி. நவக்கிரகங்களில் தன்னுடைய ராசியில் உச்சமடைவது புதன் மட்டும்தான். அதனால கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தங்களுடைய திறமை வெளிப்பட வேண்டும். எப்படியாவது தங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். தங்களுடைய திறமையை ஏற்று பாராட்டுதலை கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல எங்கேயாவது பிசகு ஏற்பட்டதுன்னா, ஒருவேளை அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா தனக்குத்தானே மகுடம் சூட்டிக் கொள்பவர்கள் கன்னிராசி நண்பர்கள். நீ கொடுக்கலன்னா என்ன, நீ எனக்கு கழுத்தில் மாலை போடலைன்னா என்ன, நான் மாலை போட்டுக்கிட்டே வருவேன். நீ அவார்டு கொடுக்கலன்னா என்ன, அதை விட 100 மடங்கு அவார்டை வாங்கக்கூடிய வலிமை என்கிட்ட இருக்குது. அந்த அவார்டு என்னுடைய திறமைக்கு ஏற்ற அவார்டு இல்லை அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு போகிறவங்க கன்னிராசி நண்பர்கள். அதுபோல் குடும்பத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, செய்கிற வேலையிலையும் தொழிலையும் எந்த இடத்துக்கு போனாலும், எங்கே தப்பு நடந்தாலும், எங்கே அநியாயம் நடந்தாலும், எங்கே யாருக்கு கெடுதல் நடந்தாலும் அந்த அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய துணிவு, திராணி அது கன்னிராசிக்கு உண்டு. எந்த கட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் தயங்க மாட்டார்கள், தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். அநியாயத்தை கண்டு எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும், வேலை செஞ்சாலும் வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் போதும் இந்த வேலை, நமக்கான தொழில் ஏதுவாக இருந்தாலும் சரி, வருமானமே இல்லைன்னாலும் லாபமே இல்லைன்னாலும் மன திருப்திக்காக ஒரு தொழிலை செய்வோம் அப்படின்னு
முடிவு செய்பவர்கள் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். வருமானம் குறைவாக கிடைச்சாலும் பரவாயில்ல, அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போகிறத விட அந்த தொழிலில் அந்த வருமானம் கிடைச்சாலும் தினக்கூலி மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல, பிடிச்ச வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். அவர்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு நிறுவனத்தில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ அவர்களுடைய திறமை மிகப்பெரிய பாராட்டுதலை புகழை அடையும். பல நிறுவனங்கள் போட்டி போடும், நம்ம இடத்துக்கு இவங்க வரணும் அப்படின்னு. ஒரு தொழில் செய்கிறத விட வேலையில் மிகப்பெரிய புகழை அடைவார்கள். ஆனால் பிடிச்ச வேலை கிடைச்சிடணும், அதுதான் முக்கியம். தொழில் செய்யறதுக்கு பயமாக இருக்குது, இதில் நஷ்டம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, 1000 பேரை கட்டி ஆளணும், 1000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயமாக இருக்குது, 1000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, அந்த நிர்வாகத்திறமை குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அனுபவத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேருங்க. அது மிகப்பெரிய உயர்வை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி. நல்லா உற்சாகமாக பேசுவீங்க, சந்தோஷமாக பேசுவீங்க. உங்கள் பேச்சில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை. எவ்வளவு தான் கஷ்டத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு சிரிப்பாங்க, மனம் விட்டு சிரிப்பார்கள், எல்லாத்தையும் மறந்து சிரிப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய உற்சாகமான பேச்சும் ஆறுதலான வார்த்தைகளும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை நல்ல பாடத்தை ஏற்படுத்தும். நிறைய விரும்புவாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாய் பேசக்கூடியவர்கள். நீங்கள் வேணால் நினைக்கலாம் நம்மளை யாரும் மதிக்கலையோ அப்படின்ட்டு, ஆனால் உங்கள் வார்த்தைக்கும் உங்கள் பேச்சுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு, ஒரு வசியம் உண்டு. அதை நீங்கள் பேசும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுபோல் 12ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதி. சந்திரன் அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவார். சந்திரனால் அதிக லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். 11ஆம் இடம்ங்கிறது தொழில், அதை பற்றி சொல்கிற இடம். அறிவால் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது என்ன அறிவால் செய்யக்கூடிய வேலை? 2 வகையான வேலை இருக்குது. உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலைகள், புத்தியால் செய்யக்கூடிய வேலைகள், அதாவது ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். அதில் கன்னிராசி நண்பர்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடியது கல்வி, ஆராய்ச்சி நிறுவனம், கோர்ட்டு, அதாவது நீதிமன்றம், அந்த மாதிரியான இடத்துல வேலை செய்கிறது. இப்படி அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக வேலையாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம். பெரும்பாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு பொறுமை அதிகம். எவ்வளவு கோபம் வந்தாலும் வந்த வேகத்திலே அந்த கோபம் போயிடும். ஆனால் சின்ன கோபமாக இருந்தால் கூட பெரிய பாதிப்பு அதை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். வர்றது சின்ன கோபமாக இருந்தாலும், அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி சின்ன கோபம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். பலருடைய நட்பை இழந்து விடுவீர்கள். அந்த கோபத்துக்கு வலிமை அதிகமாக இருக்கும். அதுதான் காரணம். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே இதுதான். உங்களுக்கு வேலை போச்சா, அதுதான் காரணம். பதவி உயர்வு கிடைக்கலையா, சம்பள உயர்வு கிடைக்கலையா, நீங்கள் ஆசைப்பட்ட தொழிலை அதில் புகழடைய முடியலையா, காரணமே இந்த சின்ன கோபங்கள். யோசிக்க விடாது. நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா புத்தி வரைக்கும் அதை பாதிக்கும். என்ன, சந்திரன் அறிவை பாதிக்கும். கோபப்படுற நேரத்தில் அந்த அறிவு வேலை செய்யாது. அதனால் பல இழப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கன்னிராசியின் முதல் 3 நவாம்சங்களுக்கு, அதாவது உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களும், ஹஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2ஆம் பாதங்களும் இந்த ராசியில் அடங்குது. அப்போ முதல் பாகம் சூரிய திசை, 2வது ஹஸ்தம் பாகம் சந்திர திசை, 3வது சித்திரை செவ்வாய் திசையாக அமைகிறது. அதனால் இளமை காலங்களில் பாலாரிஷ்டத்தை சந்தித்திருப்பீர்கள். அது என்னங்க பாலாரிஷ்டம் அப்படின்னா, இளமையிலேயே கண்டம், இளமையிலேயே அந்த பிறந்ததிலிருந்து 2 வயது வரைக்கும் மிகப்பெரிய நோய் பிரச்சனையை சந்திப்பீர்கள். அந்த கண்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடியவர்கள் என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, பிறக்கும் போதே பிரச்சனையை சந்தித்தவர்கள், பிறக்கும் போதே போராட்டத்தை கண்டவர்கள், பிறக்கும் போதே போர்க்களத்தை பார்த்தவர்கள் என் அன்பு கன்னிராசி நண்பர்கள். நம்ம சொல்கிற அந்த பாலாரிஷ்டம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கண்டம், உயிர் தப்புறது அவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் குழந்தையிலேயே அந்த மன வலிமை இருந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் தப்பி பிழைச்சி வந்திருப்பீங்க. இது எல்லாருக்குமே இருக்குமானா எல்லாருக்கும் இருக்காது. இந்த சனியும் சுக்கிரனும் நீச்சம் பெற்றிருந்தால் இந்த மாதிரியான காரியங்கள், இது மாதிரியான பிறப்பு நமக்கு இருக்கும். அப்படி சின்ன வயசிலே போராட்டத்தை சந்தித்த என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த வயசில் படுற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் கவலைப்படலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்று போர்க்களத்தில் வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையில் நுழைஞ்ச உங்களால் இன்னைக்கு நடக்கிற
துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் போராட்ட களத்தில் நடக்கிற துரோகங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் பிரிவுகளுக்கும் தீர்வு பார்க்க முடியாதா? தீர்வு காண முடியாதா? என்ன முடியும். முக்கியமாக யாரையும் நம்பல இந்த உலகத்தில் அப்படின்னா இறைவனை நம்புங்கள், பிரபஞ்சத்தை நம்புங்கள். இது எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கு சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். ராசிநாதன் புதன், இவர் தான் இந்த ராசிக்கு 10வது இடத்துக்கும் உரியவராக இருக்கிறார். அதனால் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் புத்திசாலித்தனமான வேலையில் பணத்தை ஈட்டுவீர்கள், பெருமை அடைவீர்கள். உங்களுக்கு இந்த பண விஷயத்திலும் புகழ் விஷயத்திலையும் பிரச்சனைகள் வராது. எப்போ? மத்தியம காலத்தில் இருந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் பாவங்களை எல்லாம் கழிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கும் போதே நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்த. நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் பாவங்களை கழித்து கஷ்டங்களை அனுபவித்து அதுக்கு முற்ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை அனுபவித்து இறந்திருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் பிறக்கும்போது கோடீஸ்வரன் வீட்டு குழந்தையாகவோ, ஒரு பிரபலமான ஒரு நடிகர் நடிகை வீட்டு குழந்தையாகவோ, அல்லது அரசியல்வாதிகளுடைய குழந்தையாகவோ, அல்லது பரம்பரை பணக்காரர்களாக இருக்கும் அவர்கள் வீட்டு குழந்தையாகவோ நம்ம பிறந்திருப்போம். ஆனால் இங்கே அந்த கஷ்டங்களை அனுபவிக்காமல், துன்பங்களை அனுபவிக்காமல், அந்த பாவங்களுக்கு பரிகாரங்களை செய்யாமல் நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்ததால் ஒரு ஏழை வீட்டுக்கு குழந்தையாகவோ, பையனாகவோ, பொண்ணாகவோ பிறந்துட்டோம். கஷ்டப்படுற குடும்பத்தில், கடன் இருக்கிற குடும்பத்தில், பரம்பரை நோய்கள் இருக்கிற குடும்பத்தில் நாம் பிறந்தது நம்ம தப்பு இல்லை, நம்முடைய கர்மாவின் தவறுகள். ஏன்னா இப்போ பிறக்கும் போது நம்ம புதுசாக பிறந்திருக்கோம். நம்ம தான் எந்த ஒரு தவறும் பிறந்ததுலேருந்து பண்ணலையே, நமக்கே அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். எல்லாமே கர்மா. கர்மான்னா போன ஜென்மத்தில் விட்டக்குறை தொட்டக்குறை, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சகல செய்த குற்றங்கள் இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். இதை பற்றி நிறையா பேசலாம். விஷயத்துக்கு வருவோம். கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாம் பழகி போச்சு, இனிமேல் உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, தோழிகளே, என் வாழ்க்கையே நில குலைஞ்சு போயிருக்கு, நான் உயிரோடு இருக்கிறதே என்னுடைய பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லிக்கிற கன்னிராசி நண்பர்களே, தோழிகளே, இனியாவது என் கஷ்டத்துக்கு விடிவு காலம் வருமா? இனியாவது இந்த நோய்க்கு, இந்த கடன் பிரச்சனைக்கு, இந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, தோழிகளே, பணங்காசு கையில் இருந்தாலும் தங்க மாட்டேங்குது. கணவனோ மனைவியோ உங்களை அனாதையாக்கி விட்டு வேறொரு துணையோட போயிட்டாங்க, இனிமேல் நாங்கள் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு ஒரு புழுவாக துடிச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒரே விஷயம்தான். இந்த பிறவி அப்படிங்கிறது நாம் தீர்க்க வந்த கர்மா அப்படின்னு தான் சொல்லணும். முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கும் நன்மைகளுக்கும் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள், தண்டனைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த தண்டனையை நான் அனுபவிச்சிடுறேன், இந்த ஜென்மத்திலே அனுபவித்து முடிச்சிடுறேன். எந்த ஒரு உறவுமே இந்த பிறப்பின் கடைசி வரைக்கும் தான். அடுத்த பிறப்பு எங்கே, எப்போது, எந்த குடும்பத்தில் அப்படின்லாம் தெரியாது. அல்லது யாராக, விலங்கினமா, பறவை இனமா, மரங்கள் செடியாகவா, புல் பூண்டாகவா தெரியாது. அதனால் இந்த பிறவியில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும், இந்த பிறவியில் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், தோல்வி சந்திக்கிறோம், துரோகத்தை சந்திக்கிறோம், மீள முடியாத நோய்வாய்ப்படுறோம் அப்படின்னா அதற்கு காரணங்கள் பல உண்டு. இந்த குட்டி கதையை மட்டும் கேளுங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவது 2 பருந்து, ஆண் பருந்து பெண் பருந்து, குஞ்சுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டில் தீ பத்துனதுனால குஞ்சுகளை காப்பாற்றிட்டு ஆண் பருந்த குஞ்சு பக்கத்தில் இருக்க வச்சுட்டு தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு குஞ்சு மிஸ் ஆனதை அந்த பறவை பார்க்குது. உடனே அந்த பருந்து குஞ்சி போய் எடுத்துக்கிட்டு இறக்கைக்குள்ளார வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு வந்ததில் பருந்து பாதி நெருப்பில் எரிஞ்சிருச்சு, குஞ்சை காப்பாத்திருச்சு. அந்த பருந்து எரிஞ்சதால், பாதி எரிஞ்சு போனதுனால உயிரிழந்தது. அது உண்மையான பருந்தல்ல, அவர் ஒரு சித்தர். அந்த பருந்து ஒரு சித்தராக மேலோகம் செல்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சித்தராக இருந்தபோது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் துறந்து தவம் இருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம, மனிதர்கள் பெறக்கூடிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம, எல்லாத்தையும் இழந்து சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணார். சொர்க்கத்துக்கு அவர் இறந்து போகும்போது சொர்க்கத்தின் கதவு சாத்தப்படுது. அங்கே இருக்கிற காவலாளிகிட்ட கேட்குறாரு, என்னங்க சொர்க்கத்துக்கு கதவை சாத்திட்டீங்க, நான் இங்கே தானே வந்திருக்கேன், நான் வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பும் செய்யலை, பல விஷயங்களை இழந்திருக்கேன், நேர்மையாக இருந்திருக்கேன், தவம் புரிந்து பசிப்பட்டினி கிடந்து சித்தராக மாறி
நல்ல ஆன்மாவாக இங்கே வந்திருக்கேன், என்னை ஏன் விட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த 2 காவலாளிகள் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன, குடும்பத்துக்கு நேர்மையாக இருக்கோம், நல்லா கஷ்டப்படுறோம், எந்த ஒரு தவறான காரியத்துக்கு நம்ம போகிறதில்ல, சண்டை சச்சரவுக்கு போகிறதில்ல, நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க வேலை செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம். நம்ம கடன் பிரச்சனை அதிகமாகுது, அந்த கடன் பிரச்சனையை அடைக்கணும் அப்படின்னா கடன் கொடுத்தவர்களுடைய தொல்லை அதிகமாகுது, திடீர்னு நோய் வருது, திடீர்னு வேலை போகுது, இப்படி வாழ்க்கையில் திடீர்னு நடக்குது. ஆனால் நாங்கள் இருந்தது எல்லாம் நேர்மையாக இருந்தோம், இறைவன் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் அப்படிங்கிறது உங்களது கேள்வி. ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பொதுவாகவே வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இறக்கமாகவே போயிட்டுருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியல, துன்பங்கள் அதிகமாக இருக்குது, தீராத நோய்கள் இருக்குது, கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிது, ஒரு சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, லட்சமாக கோடியாக நஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம், ரொம்ப ஈஸியான பரிகாரம் வீட்டில் செய்யணும். நாம் எப்பொழுதுமே பரிகாரங்களை எளிமையாக சொல்லி மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முயற்சி செய்ய வைப்போம். அதுபோல் இது ஒரு அற்புதமான பரிகாரம். நம்பியவர்களுக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ வளத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும், எல்லா செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும், 7 ஜென்மங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கே பணப்பிரச்சனை செல்வ பிரச்சனை வரக்கூடாது, அதுவும் நேர்மையான வழியில் வரணும், நோய் பிரச்சனை தீரணும், அந்த பணத்தால் கடன் பிரச்சனை தீரணும், நாமளும் இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நமக்கான உணவு மிக மிக முக்கியம், அதுக்கப்புறம் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஒரு வேலை, அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஃபுல்லாகவே காசு பணம் துட்டு மணி ரூபாய் டாலர் யூரோ இப்படி எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் நமக்கு தேவை பணம் பணம் பணம். பணம் என்னடா பணம், குணம் தானடா முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர். ஆனால் பணம் இல்லாமல் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் கூட அனுபவிக்க முடியாது. பணம் தான் எல்லாமே. பணத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அதனுடைய அருமையும் பெருமையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செல்வம் சேர்ந்துருச்சுன்னா மட்டும் போதாது, அது செலவழிக்காமல் நம்மளை விட்டு போகாமல் அந்த செல்வம் மேலே மேலே பெருகணும். தொலையாத நிதியும் கரையாமல் சேரும் செல்வமும் வேண்டும் அப்படின்னு தான் அபிராமி பட்டரே அம்மன்கிட்ட வேண்டுகிறார். அதனால் நம்ம வீட்டில் செல்வம் சேரணுமா, திருமகளுடைய பார்வையும் அதாவது மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வங்களை, அல்ல அல்ல தீராத செல்வங்களை, கோடியாய் கொட்டும் பணத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த எளிய பூஜையை நீங்கள் செய்யுங்க. ஒரு அற்புதமான பூஜை ரகசியம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இந்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்லோகம் சொல்வது, மந்திரங்களை படிப்பது, அப்புறம் சுற்றி சுற்றி வலம் வருவது, ஏராளமான பூஜை பொருட்களை வாங்குறது, இப்படி எதுவும் இந்த பூஜைக்கு வேண்டாம். தூர தேசத்துக்கு கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் தேவையில்ல. ஒரு எளிமையான ஒரு பூஜை வீட்டில் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் மிக மிக அவசியமாக தேவைப்படுது. என்னென்னா தெய்வ பக்தியும் நம்பிக்கையான வழிபாடும் மிக மிக முக்கியம். இதில் சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பலிக்காது. கடவுள்னா எங்களுக்கு உயிர், கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே, இந்த உலகத்தில் கடவுளை தவிர நாங்கள் யாரையும் நம்புறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பூஜையை செய்யுங்க. உங்களுக்கு செல்வங்கள் நீங்கள் வேணான்னு சொன்னாலும், ஐயையோ ரைடு வந்துடுவாங்க, ஐடி ஆஃபீஸர் வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் பதறினாலும் உங்கள்கிட்ட பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் செல்வம் நிரந்தரமாக இருக்கும். அதே நேரத்தில் நேர்மையான வழியில் அந்த செல்வத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதாவது லாட்ரி மாதிரி விழுந்துடாது, புதையல் மாதிரி உங்களுக்கு பணம் கிடைச்சிடாது. இந்த பூஜை செய்யறதுனால உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கிடைச்சி உங்கள் சிந்தனையில் ஒரு அற்புதமான வேலையோ தொழிலையோ உருவாகி அதுக்கு உசுரை கொடுத்து நீங்கள் போராடி உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த செல்வத்தை நீங்கள் அடைய போகிறீங்க இந்த பூஜை மூலயமா. அதனால் பூஜை செஞ்சிட்டோம், ஓட்டை பிரித்து விட்ருவோம், மேலேருந்து கொட்டும், இல்லைனா காங்கிரட்டை கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சுருவோம், மேலேருந்து கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. நம்ம வாழ்க்கை பல விஷயங்களில் மாற்றம் ஏற்பட்டு எவ்வளவுதான் நம்ம நோயாலும் கடனாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் வேலை நஷ்டத்தாலும் தொழில் நஷ்டத்தாலும் முடங்கி போயிருந்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும் நமக்கு ஒரு சரியான வலிமையை கொடுத்து அடுத்தது நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படிலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம்,
அப்படின்னு உங்கள் மூலியமாகவே உங்கள் சிந்தனையிலேயே உதித்து உங்களையே உடைக்க வைத்து முழு பலனையும் கொடுக்கக்கூடிய பூஜை தான் இது. இதுக்கு மேலே இதை நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது பூஜை. இந்த பூஜையை தொடங்கிறதுக்கு சில முன்னேற்பாடுகள் அவசியம். ஒன்று, தொடர்ந்து 9 வாரங்கள் எடுத்துக்கலாம் அல்லது 9 மாதங்கள். எப்படின்னா 9 வாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்குங்க. 9 மாதங்கள் அப்படின்னா பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. உங்களுக்கு ஏற்ற நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க முதல்ல. அடுத்தது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் வேணும்னாலும் இந்த பூஜையை செய்யலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. அதே நேரத்தில் பூஜையை தொடர்ந்து ஒருத்தரே செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் இருக்கிற பயமும் பக்தியும் நம்பிக்கையும் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு இருக்கும். ஒருவேளை முடியவே முடியல, 99% எங்களால் முடியல அப்படின்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர் வேறு யாராவது உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம். அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்பிக்கையும் பக்தியும் அவர்களுக்கு இருக்கணும். அதுபோல் இந்த பூஜையில் முடிந்தவரை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பு. அக்கா, அம்மா, தம்பி, தங்கை, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, எத்தனை பேர் அந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ அவ்வளவு பேரும் அந்த பூஜையில் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பானது. அடுத்தது, இந்த பூஜையை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 9 காசுகள் தேவை. 9 நாட்களுக்கும் சேர்த்து 81 நாணயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாணயம் 1 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 1 ரூபாயாக இருக்க வேண்டும். 5 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 5 ரூபாயாக இருக்க வேண்டும். 10 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 10 ரூபாயாக இருக்க வேண்டும். உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்துக்கலாம், அந்த காசை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், 81 காசுகளும் ஒரே காசாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது, உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வழக்கமாகவே இருக்கும். கற்பூரம், தீப எண்ணெய், இங்கே நெய் எடுத்துக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். முடிந்தால் நம்பிக்கை இருந்தால் பஞ்சதீப எண்ணெய் எடுத்துக்கங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் பஞ்சபூதங்களை இங்கு நீங்கள் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு அதனால் ஏற்படும். அடுத்தது, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, இதை எடுத்துக்கங்க. அடுத்தது, 9 நாளும் பச்சரிசி மாவால் கோலம் போடணும். அதாவது அந்த எந்திர கோலம், அதை நீங்கள் பச்சரிசி மாவாலையும் போடணும். அதே போல் இன்னொரு எழுத்தை குங்குமத்தால் போடணும் அந்த கட்டம். அதனால் சுத்தமான குங்குமம் வாங்கிக்கோங்க. அதுபோல் பச்சரிசி மாவு கோலம் நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்கலாம். இல்லைன்னா உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன எல்லா பூஜை பொருட்களும் சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க, வாங்கிக்கிங்க. நம்ம சொன்னது மாதிரி, அதாவது தாழம்பூ குங்குமமும் தரமான குங்குமமாக இருக்குது, நல்லாயிருக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்த குங்குமம் அது. அதுபோல் கோலமாவு கட்டி நீங்கள் தினமும் அரைக்க வேண்டியதில் இவங்க 9 பூஜை பொருட்களை கலந்து இந்த கோலமாவு கட்டியை தயாரிச்சிருக்காங்க. அதுபோல் பஞ்சகாவியத்தில் செய்த எல்லா பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்குது. தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது. உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் தேவையோ, கற்பூரம், அகர்பத்தி, பஞ்சகாவியத்தில் செய்த அகர்பத்தி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது, வாங்கி பயன்படுத்திங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது தரமான பொருள், சுத்தமான பொருள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் ரூம்லேயோ மார்க்கெட்லேயோ இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தரமானது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம செலவை பார்க்காம தரமானது வாங்கி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த பூஜை பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ, காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் எப்போ முடியுமோ காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையையும் சமையல் அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு, இப்போ எந்த திசையை நோக்கி நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னா, மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி. குபேரன் செல்வத்தை பராமரிக்கிற வேலையை செய்கிறார். அதனால் எப்பொழுதுமே குபேரன் படத்தோட மகாலட்சுமியின் படமும் இருக்கிறது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜைக்கு ரொம்பவும் நல்லது. அதுபோல் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. வாழ பிறந்தவனுக்கு வடக்கு அப்படிங்கிற பழமொழி கூட அதனால தான் உருவாச்சு. இப்போ லட்சுமி குபேர பூஜை எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, இப்போ குபேரன் படமும் விளக்கும் வடக்கு திசையை பார்த்து இருக்கணும். நீங்களும் குடும்பத்தோட உட்கார்றது தெற்கு திசையை பார்த்து உட்காருங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்தது, குபேர பூஜை அப்படின்னா வேத மந்திரங்கள் ஓத கலசம் வச்சு செய்யப்படணும். ஆனா நம்ம சாதாரணமா வீட்டுல செய்யும் போது பூஜை மாடத்துல லட்சுமி குபேர படத்தை வச்சுட்டு 2 பக்கமும் குத்து விளக்கு வைங்க. இந்த படத்துக்கு முன்னாடி வாழை இலை வச்சு அதுல நவதானியங்களை நிரப்பி வச்சுக்கீங்க. நவதானியம் அப்படின்னா 9 தானியங்கள்: நெல், கோதுமை,
துவரை, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, மொச்சை, கருப்பு எள்ளு, உளுந்து, கொள்ளு, இதுதான் நவதானியம். இந்த நவதானியங்களை அந்த வாழை இலையில பரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நடுவுல சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து விட்டுக்குங்க. அது மேல மாவிலை இருக்குல்ல, அந்த மாவிலைய நீங்க பிச்சு அந்த இலைய மட்டும் சொருகி வச்சிருங்க. அப்புறம் தேங்காய் அது மேல வச்சிருங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால அலங்கரிச்சு வைங்க அதை சுத்தி. அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சு வைங்க. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு முன்னாடி வைக்கணும். இப்ப பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இந்த மகாலட்சுமி போற்றி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் குபேராய நமக, தனபதியே நமக அப்படின்னு குபேர மந்திரங்கள் உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை 108 முறை அன்னைக்கு, அதாவது பூஜை செய்யற அன்னைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி தாமரை இதழ்கள் இருக்குல்ல, அந்த தாமரை இதழ்களை லட்சுமி குபேரன் போட்டோக்கு போடுங்க. தாமரை இதழ் அப்படிங்கிறது லட்சுமி குபேரனுக்கு உகந்த மலர், அதனால அதை தூவுங்க. குலதெய்வத்தை நினைச்சு மனசார தீபம் ஏத்துங்கள். பஞ்சதீப எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைனா நல்லெண்ணெய் ஏற்றுங்க. நெய் ஊற்றி ஏற்றுங்க. தரமான நெய்யாக இருந்தால் நல்லது. முதல்ல தீபத்தை ஏற்றிட்டு அடுத்தது கற்பூரம் ஏற்றிக்கிங்க. எல்லாரையும் அமர வச்சுக்கிங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வீடு முழுவதும் சாம்பிராணி புகை பரவுற அளவுக்கு சாம்பிராணி ஏற்றிக்கிங்க. அடுத்தது குலதெய்வத்தை முதல்ல மனசார வேண்டிக்கிங்க. குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றுங்க. அடுத்தது பூஜை தடைபடாமல் நடக்கவும் குறைவில்லா செல்வங்கள் கிடைக்கவும் மகா கணபதியை நம்ம மனதார வேண்டிக்கணும். அந்த நாளில் நல்ல நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகை எடுத்துக்கங்க. அந்த பலகையில் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது மாதிரியே 3 கோலம் இருக்குது. அதாவது 2 பக்கமும் கோலம் மாதிரி இருக்குது. அந்த 2 கோலத்தையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. நடுவில் இருக்கிற கட்டம், அதாவது தாழம்பூ குங்குமத்தாலே அந்த கட்டம் போடுங்க. குங்குமத்தாலே நம்பரையும் எழுதுங்க. அடுத்தது திருமகளை குறிக்கும் மகாலட்சுமியை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டிருக்கிற ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தை மஞ்சள் பொடியால் எழுதுங்க. இது மாதிரி இங்கே எழுதியிருக்கிற எழுத்து இருக்குல்ல, 2 பக்கமும் கோலம், அதாவது இம், ஐ, எஸ், வா, ரி, யா, இது எழுதியிருக்குல்ல, அதையும் எழுதிக்கிங்க. ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தையும் எழுதிக்கிங்க. இங்கே வந்து இம், இஹ், ரு, தா, யா, கா, மா, லா, இதெல்லாம் அதே மாதிரி இதுலையும் எழுதிக்கிங்க. இந்த படத்தில் இருக்கிறது மாதிரியே அந்த பலகையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கோலத்தில் எழுதியிருக்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ருதய கமலம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுபோல் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சுற்றி எழுதியிருக்கு. எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு பக்கத்தில் நீங்கள் நாணயம் வச்சுருக்கீங்களா, ஒவ்வொரு நாணயத்தையும் வைங்க. 9 நாணயங்கள் வைக்கணும். வைக்கிற நேரத்தில் எழுத்து அழியறதோ அல்லது மறையறதோ கூடாது. பக்கத்தில் வைங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த நாணயம் மகாலட்சுமிக்கு அடையாளம். அதுபோல் இந்த நாணயத்தை வைக்கும்போது குபேர எந்திரத்தில் மகாலட்சுமி இருக்கிறதா ஒரு ஐதீகம். இனிமே லட்சுமி குபேர எந்திரத்தை நீங்கள் பூஜிக்க ஆரம்பிக்கலாம். உதிரி பூக்களை எடுத்து கையில் வச்சுங்க. எந்திரத்துக்கு முன்னாடி நெய் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் இல்லைனா பஞ்சதீப எண்ணெயால் ஏற்றப்பட்ட தீபம் ஏற்றி வைங்க. அப்போ இது மாதிரி வேண்டிக்குங்க. தாயே மகாலட்சுமி, மனதார உன்னை வணங்கும் எங்கள் மனையில் மங்களங்கள் யாவும் பெருக வேண்டும், மங்காத செல்வங்கள் சேர வேண்டும், என்றென்றும் முன்னரும் நீங்காது இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்குங்க. மகாலட்சுமியை போற்றி, மங்களலட்சுமியை போற்றி, தீபலட்சுமியை போற்றி, திருமகள் தாயை போற்றி, அன்னலட்சுமியை போற்றி, கிரகலட்சுமியை போற்றி, நாராயணலட்சுமியை போற்றி, நாயகி லட்சுமியை போற்றி, ஓம் குபேரலட்சுமியை போற்றி, போற்றி போற்றி அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம், இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதை பார்த்து அப்படியே படிங்க. அதை பார்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே உதிரி பூவை எல்லார் கையிலையும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த பூவை போடுங்க. வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி, குளம் செழிக்க செய்திடுவாய் குபேரனை போற்றி, செல்வங்கள் தந்திடுவாய் சிவன் தோழா போற்றி, உளமாற துதிக்கின்றோம் உத்தமனை போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த குபேரன் துதியையும் சொல்லி வணங்குங்க. அந்த பூவை போட்டுக்கிட்டே இந்த மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லுங்க. அதுபோல் அடுத்தது தூப தீபம் காட்டுங்க. அந்த குளத்துக்கும் குபேரனுக்கும் லட்சுமி தாய்க்கும் காட்டுங்க. அப்புறம் சர்க்கரை கலந்த பால் இல்லைனா பால் பாயாசம் நிவேதனமாக வச்சுருங்க. இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், பரவாயில்ல, அவ்வளவுதான். பூஜை செஞ்சிட்டோம். இந்த பூஜை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்தது மாலை உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுங்க. இல்லைனா கோவிலுக்கு போவீங்களா, அங்கே அன்னதானம் ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் கொடுங்க. வசதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அங்கே ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அந்த 10 உணவையும் கொடுங்க. அவங்க சந்தோஷமாக வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து அன்னைக்கு மிகவும் நமக்கு முக்கியமானது. அந்த பூஜை செய்கிற அன்னைக்கு போக வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போகிறது மிக நல்லது. அங்கு தாயாரை சென்று தரிசியுங்கள். மறுநாள் எந்திரத்தில் வச்சிருக்கிற காசுகளை எடுத்து பத்திரப்படுத்தி வையுங்க. ஒரு துணியை நினச்சி அந்த குபேர எந்திர கோலம் போட்டிருப்பீங்கள,
பச்சரிசி மாவாலையும் குங்குமத்தாலையும் போட்ட கோலத்தை அழிச்சிருங்க ஈர துணியால். அதுக்கப்புறம் அடுத்து வர வெள்ளிக்கிழமையோ அல்லது பௌர்ணமியோ இன்னைக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே போலவே குபேர எந்திரம் வரைந்து காசுகளை வைத்து பூஜை செஞ்சு மாலையில் கோவிலுக்கு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. இதுபோல் 9 வெள்ளிக்கிழமையோ அல்லது 9 பௌர்ணமிகள் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த 81 காசுகளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களா, அங்கே போய் அங்கே இருக்கிற உண்டியலில் போட்டுடணும் மொத்த 81 காசையும். இல்லைனா சிவன் கோவிலுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் நல்லது. அங்கே இருக்கிற உண்டியலில் கொண்டு போய் போட்டுருங்க. ஏன்னா சிவபெருமானே குபேரனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் அவனை நண்பனாகவும் ஏற்றவர். அதனால தான் சிவாலயத்துக்கு அந்த கடைசி நாள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானின் அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும். அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நான் சொன்னது மாதிரி மங்கள பொருட்களை பெண்களுக்கோ அல்லது ஒரு 10 பேருக்கு அன்னதானம், நல்லா ஞாபகம் வச்சிங்க, முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அன்னைய தினம் மகாலட்சுமியே ஏதாவது ஒரு உருவில் அந்த பொருளை வாங்கிறதுக்கோ அல்லது அந்த அன்னதானத்தை வாங்கிறதுக்கோ வருவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஐதீகம். அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாலும் மன நிம்மதியோட மனசார கொடுங்க. 9 வார பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்று முதல் உங்கள் வீட்டில் நிச்சயம் அந்த செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம். நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் வெற்றி, எந்த வேலைக்கு போனாலும் தொழில் தொடங்கினாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது மிக மிக உறுதி. வருடத்துக்கு ஒரு முறை இந்த லட்சுமி பூஜை, எந்திர பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை செய்யுங்க. கண்டிப்பாக குறையாத செல்வத்தையும் நிறைவான நிம்மதியையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெறலாம். இப்போ கன்னிராசி அப்படின்னா கன்னிப்பெண், அதுதான் உங்களுடைய சின்னம். ஒரு கையில் தீப்பந்தமும் ஒரு கையில் நெற்கதிரும் இருக்கும். ஒரு பாரம்பரியமான ராசி, ஒரு நாகரிகமான ராசி. உணவுக்கு நெல்லும் செயல்பாட்டுக்கு வழிகாட்ட தீப்பந்தமும் இருக்கிறதுனால அறியாமை, கஷ்டம், துன்பங்கள் இதெல்லாம் மூழ்கி அல்லல் படாமல் வாழ்க்கைன்னா இதுதான். நாம் பிறந்தது இதற்காகத்தான் பிறந்தோம். மனுஷ பிறவியே இன்பங்களும் துன்பங்களும் கலந்த பிறவிதான். எல்லா துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தால்தான் அந்த பாடத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிரும். நம்முடைய வாழ்க்கையை அறியாமை அப்படிங்கிற கடல்ல மூழ்கி அல்லல் படாமல் வெளிச்சத்தில் வாழ வைக்கக்கூடிய அமைப்பு, வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய சின்னம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? புரியுதுங்களா? சின்னத்துக்கான அர்த்தம் இதுதான். அதனால் கன்னிராசி நண்பர்களே, தோழிகளே, இப்போ இருக்கிற பிரச்சனையை நினச்சி உலகமே அழிஞ்சிடுச்சு, நம்முடைய வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, அத்தனை உறவுகளையும் துரோகங்களையும் சந்தித்தாகிவிட்டது, நம்பினவர்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, நம்மளை விட்டு நம்முடைய துணை அவமானப்படுத்திட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே வாழலாமா அப்படின்னு நினைக்கிற என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நம்ம சொன்ன கதை பொருத்தமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. யாரும் நமக்கு தேவையில்லை, அந்த இறைவன் போதும். இந்த பிறவி எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போகணும், நிம்மதியோடு போகணும். கர்மாவை அனுபவித்தாகிவிட்டது. அடுத்த பிறவியில் கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நல்ல குடும்பத்தில் நம்ம பிறப்போம், கஷ்டப்பட மாட்டோம், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். சந்திக்காத சந்தோஷங்களை எல்லாம், பார்க்காத சந்தோஷத்தை எல்லாம், பார்க்காத சொர்க்கத்தை அடுத்த பிறவியில் நம்ம பார்ப்போம். அதனால் இந்த பிறவியில் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். முடியலைன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை. நமக்கான அடுத்த பிறவி சந்தோஷமாக காத்துட்ருக்கு. இந்த பிறவியில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருப்போம். நம்பினவர்களுக்கு, தொழிலுக்கு நேர்மையாக இருப்போம். வாழ்க்கையில் பாவங்களை அறவே இனிமே சம்பாதிக்க வேண்டாம், புண்ணியங்களை சம்பாதிப்போம். 4 பேருக்கு உதவி செய்வோம். அந்த உதவி உண்மையாக தேவைப்படுறவங்களுக்கு கிடைக்க வைப்போம். அப்படிலாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இல்லை எல்லா வளங்களும் செல்வங்களும் உறவுகளும் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்னா அது இறைவன் தான். இறைவனை நம்ப வேண்டும். இந்த பரிகாரங்கள், தியானம், ஆன்மீக கோவில் தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. பதற்றம் இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வாங்க. பெண்களுக்கு உரிய வெட்கம், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்கும். எல்லாரும் நம்மளே கவனிக்கிறாங்களோங்கிற எண்ணம் இருக்கும். மேன்மையான போக்கு. அதுபோல் புதன் அதிபதி 50 பூதங்களின் நிலத்தையும் சுட்டி காட்டுவதால் பொறுமையும் அசையாத நம்பிக்கையும் எடுத்த காரியங்களை முடிப்பதில் உறுதியும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதனால் உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியல அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் படாத கஷ்டங்கள்லாம் பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்குது. பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடங்கியிருக்கு. அதனால் அந்த பொறுமையும் அசையாத நம்பிக்கையும் உங்கள்கிட்ட உண்டு. போராடுங்க, அவ்வளோதான். வாழ்க்கை அப்படின்னா போராட்டம் மிக மிக முக்கியம். புதன் அப்படின்னா கல்விக்கு காரகன், புத்திக்கு காரகன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
அதனால் அறிஞனாகவும் விஞ்ஞானியாகவும் பேராசிரியர்களாகவும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திகழ்வீர்கள். சுக்கிரன் உச்சனாக இருக்கும்போது பெரிய செல்வந்தனாக வருவீர்கள். உலகத்தில் உள்ள அத்தனை ஆடம்பர வாழ்க்கையும் வாழ்ந்துடுவீங்க. இங்கே சுக்கிரன் உச்சனாக மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல, உண்மையாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா அந்த விதியை நம்ம மாற்றலாம். அதாவது சுக்கிரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா விதியை நம்ம மதியால வெல்லலாம். இங்கே தான் உங்களுடைய போராட்ட குணம், சிந்தனை, நேர்மை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைசி காலத்தில் உலக புகழை பெறக்கூடிய அமைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. இங்கே என்னென்னா அதிகமாக யோசிக்கணும், அவ்வளோதான். சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறைக்கு 1000 முறை சிந்திப்பது நல்லது. எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆரம்பத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிங்க. எதனால் இந்த விஷயம் நடந்தது, இந்த இன்பம் எதனால் வந்தது, இந்த துன்பம் எதனால் வந்தது, ஏன் இங்கே தோத்தோம், எதுக்கு இந்த துரோகம் நடந்தது, ஏன் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க, ஏன் நமக்கு அவமானப்படுத்துகிறாங்க, ஏன் இந்த அவமானங்களை நம்ம சந்திக்கிறோம், எல்லா விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய வல்லமை கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அதனால் இந்த இடத்துல யோசிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இடத்துக்கு வரணும், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும், கோடீஸ்வரராக வரணும் அப்படின்னா இந்த விஷயங்களை பண்ணுங்க. அது இன்னும் ஈஸியாக நடக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணுறதுனால உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். இது விதி, கன்னிராசி நண்பர்களுடைய விதி. ஆனால் அதே நேரத்தில் அளவுக்கு மீறிய உதவியோ நெருக்கமோ கொஞ்சம் பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். எந்த ஒரு விஷயத்துலையும் சுயநலம் இல்லாமல், எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படின்னா உதவி செய்கிற விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் உதவி செய்யலாம். உதவி செய்யும்போது மட்டும் சுயநலம் எதிர்பார்க்காதீர்கள். யாரையும் நம்ம இதை செஞ்சால் இதை நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்காத உதவி செய்யுங்க. மற்றபடி வேலையிலையோ தொழிலையோ அது இருக்கலாம், சுயநலம் இருக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். உதவின்னு வரும்போது பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூடிய எந்த ஒரு உதவிக்கும் வலிமை அதிகம், அதனுடைய பாவங்கள் நீங்கக்கூடிய தன்மை அதிகம். புண்ணியங்களை சேர்க்கணும் அப்படின்னா பிரதிபலன் எதிர்பாராமல் நீங்கள் உதவி செய்யுங்க. பணம் செலவழிக்கிறதுல எச்சரிக்கையாக இருங்க. குறைகளை சுட்டி காட்டினாலும் அதில் ஒரு நேர்மையை கடைபிடிங்க. குறைகளை சுட்டி காட்டும் போது அது யாருக்காவது கொடுக்குற பிரச்சனைகளை தடுக்கிறதா இருந்தால் குறைகளை சுட்டி காட்டுங்க. அது யாருக்கும் உதவி செய்யாது அப்படின்னா தனியாக சுட்டி காட்டுங்க. எல்லாரும் முன்னாடியும் யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள், இந்த குறைகளை சுட்டி காட்டாதீர்கள். அதனால் உங்களுடைய பெருமையும் புகழும் இன்னும் அதிகமாக வளரும். உங்களுடைய சுற்றத்தாரிடமிருந்து குழந்தைகள்லாம் அன்போடு இருப்பாங்க. கணவன் மனைவி ரொம்ப பாசமாக இருப்பீங்க. பெற்றோர்கள்ட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும். இந்த சுக்கிரன் சனி புதன் இந்த திசையில் ஆன்மீக பயணத்தில் அதிகமாக ஈடுபட்டீங்க அப்படின்னா எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். புதன் நீசனாகவும் சனி பலமிழந்தும் சுக்கிரன் மௌட்சியம் அடைந்தும் தென்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுவீங்க. இது போன்ற நேரத்தில் மனசு அலைபாயும், மன உளைச்சல் அதிகமாகிடுவீங்க. கொஞ்சம் பைத்தியம் முடிக்கிறது மாதிரி கூட ஆகிடும். அதனால் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க. சிவன் கோவிலுக்காக போயிட்டு வாங்க. சிவன் கோவில் எந்த கோவிலுக்கு போனாலும் நவக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் தியானம் செஞ்சுட்டு வாங்க. 4க்கும் 7க்கும் அதிபதி குரு. அதனால் வீடு, வாகனங்கள், வெளிநாட்டு வர்த்தகம் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கை முழுவதும். ஏன்னா பழைய வீட்டை வாங்கும்போது அதில் அதிக செலவு வரும். பழைய வாகனத்தை வாங்கும்போது சுத்தமாக நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஏமாற்றப்படுவீர்கள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. தாய் வீட்டின் உதவி, உறவினர்களுடைய அரவணைப்பு இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படலாம். உறவுகள்கிட்ட எப்பொழுதுமே நிதானமாக இருங்க. புறம் பேசாதீர்கள் யாரை பற்றியும், அது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சொந்த வீடு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டு குடும்பமாக இருப்பீங்க கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் அவ்வளவு சீக்கிரமாக அந்த குடும்பத்தை விட்டு உங்களால் பிரியறதுக்கு முடியாமல் போயிடும். எண்ணமும் வராது தனியாக போய் வீடு கட்டிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ட்டு. இருக்கிற வீட்டிலே கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்தி வாழலாமா அப்படின்னு கூட எண்ணிட்டு இருப்பீங்க. அதுபோல் பாரம்பரியமாக நம்ம வாழணும், ஒரு 10-15 பேரோட நம்ம குடும்பமாக வாழணும், தனியாக போகக்கூடாது அப்படிங்கிற சென்டிமெண்ட்டு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சொந்த வீடு அமையணும் அப்படின்னா உங்களது துணையால் அது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். சில பிரச்சனைகளாலும் இருக்கும். ஒரே குடும்பத்தில் இருக்கும்போது முன்னேற்றம் காண முடியல, அதனால் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் தோன்றும். அதனால் கூட நீங்கள் வீடு கட்டலாம். ஆனால் 35 வயதுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த வசதி வாய்ப்புலாம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய உழைப்பு உண்மையாக, நேர்மையாக, கடின உழைப்பாக இருக்கும்போது இந்த வாய்ப்புகள்லாம் ஒரு 35 வயதுக்கு மேலே வந்துடும். எப்போ வேணாலும் சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. புதன், வியாழன், ஞாயிறு இந்த கிழமையில்
எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்திங்கன்னா வெற்றி பெறலாம். அற்புதமான நாட்கள் உங்களுக்கு இது. அதுபோல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. பும் புதாய நம, சும் சுக்ராய நம, சும் சனச்சர நம அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா புதன், சுக்கிரன், சனி பகவானுக்குரிய 3 மந்திரங்கள் இது. எப்பொழுதுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த 3 கிரகங்களும் உங்களை காக்கக்கூடிய, உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், பிறப்பிலிருந்து கடைசி காலம் வரைக்கும். ஸ்க்ரீனில் இருக்குது 3 மந்திரத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு கோவிலுக்கு போனாலும், உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும், அல்லது அமைதியாக தியானம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 3 மந்திரத்தை மறக்காமல் உச்சரிங்க. இந்த 3 கிரகமும் உழைப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் அறிவுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள். அதனால் உங்களது வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய இந்த மந்திரம் மிக மிக முக்கியமாக இருக்கும். அதுபோல் வாரத்துக்கு ஒரு முறை சிவாலயத்துக்கு செல்வது நல்லது. நவக்கிரக சன்னதியில் புதனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யுங்க, பால் வாங்கி கொடுங்க. இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்போது எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் விலகி சந்தோஷங்களை கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கும். இப்போ அந்த ஸ்டோரிக்கு வருவோம். சித்தர் வாசலில் நிற்கிறாரு. காரணம் தெரியாமல் புரியாமல் குழம்பு போய் நிற்கிறாரு. உடனே உள்ள போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு வாங்க சித்திரகுப்தர்ட்ட அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க போய் கேட்டுட்டு வராங்க. சித்தரே, நீங்கள் வாழ்க்கையில் நேர்மையானவராக, நல்லவராக, அனைத்து இன்பங்களையும் தியாகம் செய்துவிட்டு வந்தவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் முழுமை அடையல. சொர்க்கத்துக்கு சேரணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முழுமை அடைஞ்சிருக்கணும். முழுமை அப்படின்னா முழுமையான மனிதனாக இங்கே வந்திருக்கணும். முழுமையான மனிதன் அப்படின்னா திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோட வாழ்ந்து அவர்களுக்காக கஷ்டப்பட்டு, ஒரு குடும்பம் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் அனுபவித்து அந்த வாழ்க்கையில் போராடி, அங்கு தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய், பிரச்சனைகள் இதையெல்லாத்தையும் சந்திச்சுட்டு கடைசியாக ஒரு சித்தராகவோ முனிவராகவோ இறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதவு திறக்கப்பட்டிருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த கதவு திறந்திருக்கணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கணும். இது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அடையாமல் நேராக வந்துட்டீங்க. அதனால் மறுபடியும் உங்களுக்கு இந்த பூமி காத்திருக்கு, போய் அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் குறைந்த வருஷம் வாழக்கூடிய பருந்து வாழ்க்கையை எடுக்கிறார். இதுதான் அந்த சித்தர் ஸ்டோரி. அதாவது ஒரு முழுமையான மனுஷன் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால எல்லா பிரச்சனைக்கும் நம்ம பயந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடணும் அப்படின்னா நாம ஒரு முழு மனிதனாக வாழ முடியாது, இருக்க முடியாது. அதனால வாழ்க்கை அப்படின்னா போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தை போராடி பொற்காலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் முயற்சியும் நம்ம கையில் இருக்குது. அதற்கான காலம் கணிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற கிரக நிலையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்களது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.